வணக்கங்க. பார்த்தீங்கன்னா, நேற்று பீப்புள்ஸ் ஹோம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா? இன்றைக்கி அதை அங்கே கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு, பிரியாணி, சில்லி சிக்கன் வாங்கி கொடுத்தேங்க. ஒவ்வொருத்தங்ககிட்டையும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ஒவ்வொருத்தங்க கதைகளையும் கேட்கும்போது அவ்வளவு ஒரு நெகிழ்வாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களை பார்க்கும்போது. அது ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கொடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்கக்கிட்ட பேசும்போது அதில் இருந்த சந்தோஷங்கள் உண்மையிலுமே சொல்ல வார்த்தைகளே கிடையாது. பார்த்திங்கன்னா, கரும்பாளையத்தில் ஒரு பீப்புள்ஸ் ஹோம் இருக்குங்க. அங்கே முடிச்சுட்டு சாந்தி தேட்டர்கிட்டையும் இன்னொரு பீப்புள்ஸ் ஹோம் இருக்குங்க. மொத்தம் 27 பேருங்க. அவங்க சில பேர் எந்திரிச்சு நடக்க முடியாது, சில பேர் மாற்றுத்திறனாளிகள். ஸோ அவங்களையெல்லாம் அவங்க பெட்லேயே உட்கார வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம். இப்போ பார்க்குற அந்த பாட்டி இருக்குங்களே, அந்த பாட்டியை நான் தான் கொண்டு போய் அங்கே விட்டேன். அந்த பாட்டியை நான் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிச்சு. என்னை விட ராஜாவை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னை பார்த்தது என் கூட தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஃபோட்டோவும் எடுத்தாங்க. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள், நீ ரொம்ப நல்லா இருக்கணும் தங்கம் அப்படின்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி, அது எந்திரிக்க முடியாது. அதனால் அவருக்கு அதை கொடுத்துக்கிட்டு பேசணும். இந்த ஐயன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு இந்த ஐயா. இவரும் இவங்களோட ஒய்ஃபும் இங்கே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க. அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இவங்க எல்லாமே எனக்கெல்லாம் நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி தான், எனக்கெல்லாம் ஒரு அம்மாக்கள், அப்பா, பெரியம்மா, பெரியப்பா அத்தனை பேர் எனக்கு அங்கே இருக்காங்க. இன்றைக்கி மனசு நிறைவாக இருந்தது. இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுத்து இன்றைக்கி மத்தியானம் பிரியாணி, சில்லி சிக்கனும் சாப்பிட சொல்லி கொடுக்கங்காட்டி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த பாட்டியை பாருங்கள், என் கூட அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க. பாட்டி அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு நான் நைட்டி எடுத்துகிட்டு வரேன் பாட்டின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்களையெல்லாம் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. இவங்களெல்லாம் நடக்க முடிஞ்சவங்கள நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர்களாக நம்மளோட தர்பூசணி ஓப்பனிங்க்கு நம்ம இவங்கள தான் கூப்பிட்ருக்கோங்க. கண்டிப்பாக இவங்க அங்கே வரணும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அங்கே இவங்க தான் ஓப்பன் பண்ணணும். அவங்கள வரவேற்கிறதே நாங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருந்து என்னை விட வயசு ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு பேத்தியாகவும் இருந்து அவங்களுக்கு ஒரு சகோதரியாகவும் இருந்து நான் இதை செஞ்சது ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. நன்றி.